ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டூ ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வா வாத்தியார் அந்த படத்துடைய டீசர் தான் ரியாக்ஷன் பண்ண போகிறேன். நலன் குமாரசாமி டைரக்டர், கீர்த்தி செட்டி இவங்க காம்பினேஷனில் உருவாயிருக்கு. நலன் குமாரசாமி அவருடைய படங்கள்னா சூதுகவும், காதலும் கடந்து போகும்லாம் படம் வந்து செம்ம படங்க. அது அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அப்படி இருக்கும். அவரோட டைரக்ஷன் தான். அந்த ரெண்டு படத்துலேயும் விஜய் சேதுபதி, இதில் கார்த்தி. ஸோ இந்த இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். டீசர் வெளியே இருக்கு, வாங்க பார்ப்போம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல், அது சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல்னாலே ஒரு மாதிரி நேச்சுரலுக்கும் மியூசிக்கும் கொஞ்சம் அப்படியே கனெக்ட் இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் நேச்சுரல் மியூசிக் வந்து நிறையா இருக்குங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும். சரி, இதில் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம், வாங்க பார்த்துருவோம். ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷன். ஏண்டா செம்ம வைப்பா, செம்ம ஜாலியா இருக்காரு. போலீஸ் கெட்டாப்ல ஆனந்தராஜ், ராஜ்கிரண் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. நலன் குமாரசாமி ஓகே. இவங்க சத்யராஜ் சார், மாமே சந்தோஷ் நாராயணன் வாய்ஸ், செம்ம பிரேமுங்க. அது இதோ ஷாப் கிராண்ட் லான்ச் ஓப்பனிங் செரமனி மாதிரி இருக்கு. ஹலோ, சொல்லுங்க மணி சார். அல்லாப்பிக்கே குமா குக்கா, வார்த்தை நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பெப்பியா வைப் மெட்டீரியலா இருக்கு மியூசிக்கு. அவருமே உள்ள வந்து ரொம்ப ஜாலியா கூலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. டான்ஸ் எல்லாத்தையும் நல்லா இருக்கு. அப்படி கார்த்தி வந்து அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்க்ரீன்ல அவரோட அந்த ப்ரெசன்ஸ் நல்லா தான் இருக்கும். அவர் என்னதான் சீரியஸா அப்படி எல்லாம் படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா தோலா, பையா, அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா வைபா அப்படி இருக்கும். இது இந்த போலீஸ் கேட்ட பார்க்கும்போது சர்தார் தான் ஞாபகம் வருது. சர்தார்லயும் ஓப்பனிங் ஷாட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜீப்ல இருந்தா இறங்குவாரு, அந்த ஒரு ஃபீல் வருது. டீசர் நல்லா இருக்கு. இன்னும் வேற எந்த கேரக்டரையும் அவங்க ரிவீல் பண்ணல. கார்த்தி அவரை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக கட்டியிருக்காங்க. சர்ப்ரைஸா இருந்தது வந்து சத்யராஜ் சார் தான். அவருடைய அந்த லுக் வைஸாவே வந்து அந்த கெட்டப்பாவே நல்லா இருந்தது. ரொம்ப மொட்டை அடிச்ச மாதிரி அந்த லுக் நல்லா இருக்கு. அவரோட ரோல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கீர்த்தி செட்டி, அப்புறம் இன்னொரு ஹீரோயினை பார்த்தோம்ல, இவங்க இஸ்பேட் ராஜா இதயராணி, அதில் நடிச்சிருந்தாங்களே ஹீரோயின், அவங்களும் இருக்காங்க. அவங்க பேர் தெரில. ஆனந்தராஜ் சார், அவர் லுக்கு வந்து உண்மையிலே அந்த எம்ஜிஆர் நம்பியார் அந்த காலகட்டத்தில் அந்த லுக்கில் இருக்காரு. இந்த படத்துக்கு வந்து அவங்க இந்த டீசருக்கு அவங்க ரெடி பண்ண போஸ்டர்ஸே வந்து நல்லா வைபா இருந்துச்சுங்க. எப்படின்னா எம்ஜிஆர் நம்பியார் அவங்களோட வேஷம்லாம் போடுவாங்கல்ல, அந்த வேஷம் போடுறவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒரு வந்து ஒரு இமேஜாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அந்த போஸ்டருக்குள்ள அங்கங்கே அவங்க தான் இருப்பாங்க. வா வாத்தியார்னு இருக்கும்.
அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்மளுக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியை கொண்டு வந்துச்சுங்க. அதை பார்க்கும்போதே வந்து நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து ப்ரொமோஷன் மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு அது. இன்னொன்று நீங்க அந்த டீசர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய போட்டோ மேல நம்பியாரோட போட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இது வந்து அந்த படத்துக்கும் ஏதாவது கனெக்ட் ஆகுமோன்ற ஒரு டவுட் இருக்கு. எம்ஜிஆரா இருந்துட்டு நம்பியாரா மாறுவாரோ அந்த மாதிரிலாம் தோணுது. ஓகே, நல்லா இருக்கு. மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே லேயர் ஆட் பண்ணி கடைசி ஃபினிஷிங்கில் அந்த அந்த பீட் வந்து நல்லா இருக்கு. அப்படியே அப்படியே ஸ்லோவாக அப்படியே பில்டப் ஆகிற மாதிரி நல்லா இருக்கு. ஓகே கேஸ், டீசர் நல்லா இருக்கு. அடுத்து ட்ரெய்லர் அதிலெல்லாம் பார்க்கும்போது படத்தோட அப்டேட் என்னன்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ண தான் சேனல் வந்து பில்ட் ஆகும், கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்போதான் வந்து இந்த மாதிரி சேனலும் வந்து வளர்ந்து வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ என்னோட முயற்சியில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இறங்கியிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட தான் ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது இன்னும் பெருசாக பண்ணுங்க, சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக டெவலப் ஆகட்டும், அந்த ஒரு ஆசை தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுற்றி இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ ஒரு வீட்டுக்கு 4 ஃபோன் இருக்கு, அதனால அந்த 4 ஃபோன்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை வீட்டு பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து சொல்லி அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் உலகத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அம்மா அப்பா தம்பி நாய்க்குட்டினே வளர்ந்துட்டு கீழே இருக்கிறவனுங்கெல்லாம் மேல வரவே கூடாதா சார்? அப்ப என்ன மாதிரி பசங்களாம் ரோட்ல குப்பை பொறுக்கிட்டு தான் இருக்கணுமா? அப்படி வரணும்னு நினைச்சா இப்படிதான் இறங்கி செய்வானுங்களா? இங்க பரம்பரை பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இடமா சார்? இடிங்க சார், முடியும்.